ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக தான் நேற்று டிவிக்கு தங்களுடைய தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இது திமுகவுடைய அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையா இல்லை டிவிகேவுடைய தேர்தல் அறிக்கையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவே நம்மளால முடியல. ஸோ கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ஒரு ₹1,00,000 பிரைஸ் அப்படின்னு கூட நம்ம அறிவிக்கலாம். நீங்க அந்த முயற்சியில் எடுக்கிறீங்க இல்ல, இவங்க மாற்றுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ இங்க இல்லாத என்ன இங்க இருக்கு? அப்போ மாற்று நீங்க சொல்ற போது என்ன மாற்றா இருக்குன்னு நம்ம பார்ப்போம்ல. அப்படி பார்க்கும்பொழுது எந்த மாற்றம் இருந்த மாதிரி தெரியல. இவங்க 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா நான் 200 யூனிட் ஃப்ரீ. இவங்க 1000 தராங்க அப்படின்னா 2500 தருவேன். ஸோ இப்படிதான் இவங்க மாற்று இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க டிவிகேவுடைய மேனிஃபெஸ்டோ? அதுக்கப்புறம் ஹைலைட்டா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நான் 2 தொகுதியில போட்டிடுறேன், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. நான் ஜெயிச்சேன் அப்படின்னா இந்த 2 தொகுதிக்கும் மாதம் ஒரு முறை வந்துடுவேன், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ மக்களை கவர்கிறதா டிவிகேவுடைய தேர்தல் அறிக்கை? டிவிகேவுக்கு இதுக்கே ஓட் போடலாம். இப்போ டிவிகே கட்சிக்கு ஓட் போட்டிங்கன்னா விஜய் மாதம் வருவார். திருச்சியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் பம்பர் தான். திருச்சி மக்களை பொறுத்தளவில் மாதம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும். திருச்சி மக்களுக்கு சிக்கல் தான். பில்டிங்கில் ஏறுறது, லைட்டை உடைக்கிறது, பக்கத்து கடைகளை உடைக்கிறது, இந்த விஷயம்லாம் மாதம் நடக்கும். ஸோ ஃபேன்ஸுக்கு பம்பர், மக்களுக்கு தலைவலி. ஆனால் இதில் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த மாற்றுமே இல்லை. அது ஒரு விஷயம், அது ஒரு வருத்தம் ஒன்று. ஓகே. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க மாற்று இல்லைன்றது ஒன்று. திமுக அதிமுக செய்யக்கூடிய தவறுகள் இருக்குல்ல, இப்போ அவங்க நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தவறுகளுக்கு இவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அவங்க 1000 ரூபா கொடுத்தா அதிமுக 2000 ரூபா, இவங்க 2500 ரூபா. அவங்க ஒரு 2 சிலிண்டர் ப்ராமிஸ் பண்ணா நான் 6 சிலிண்டரு. கல்விக்கு ஒரு 15,000 ரூபாய். பயிர்கடன் தள்ளுபடி. அப்புறம் தங்கம் கொடுக்குறாராம் அவரு. தங்கம் கொடுக்குறேன். குழந்தை பிறந்ததுன்னா ஒரு மோதிரம். அப்புறம் பெண்களுக்கு 1 சவரன் நகையா? 1 சவரன் நகை. அப்புறம் படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்னா 4000 ரூபா. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். லிட்டரலா வீட்டுல உட்காந்தா போதும், கவர்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ப்ரொடக்டிவா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதான் 5 லட்சம் அரசு வேலைகளை உருவாக்கும் அப்படின்னு இருக்காரு. அதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டே. ஏற்கனவே 14 லட்சம் இருக்கா? 14-15 அரசு வேலைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். அது நிறைய காலி பணியிடங்கள். ஆமா. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சமும் நீங்கள் உருவாக்க போறீங்க. இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்னு நமக்கு தெரியல. ஸோ என்னோட கவலையே என்னன்னா, ஒரு மாற்று கட்சியோட வேலை என்னன்னா, இந்த திராவிட கட்சிகள் எதெல்லாம் செய்ய தவறுறாங்களோ, என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறாங்களோ அதை பின் பாயிண்ட் பண்ணி அவங்கள நீங்கள் அக்கௌண்டபிள் ஆக்கணும். இதெல்லாம் அவங்க தவறாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க செய்யக்கூடிய தவறுகளை அப்படியே எடுத்து அதோட நாங்கள் பெட்டராக பண்ணுவோன்றீங்க. அப்ப அவங்க செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்க. இல்லைங்க, அதெல்லாம் தவறே இல்லை, எல்லாமே கரெக்ட் தான். இலவசங்கள் கரெக்ட் தான். இந்த மாதிரி மாசம் நிறைய இலவசங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த இலவசங்கள் எல்லாம் ஒண்ணுமே தப்பு கிடையாது. அப்ப என்னதான் மாற்று? நீங்க என்னதான் பிரச்சனை அங்க? அவரு மாற்றே இல்லை. அவரு திராவிட கட்சிகளோட ஒரு எக்ஸ்டென்ஷன். அதான் நான் சொல்றேன்ல, அவரு ஜெயிக்க போறதே கிடையாது. அவர் செய்யறது திராவிட கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாரு. நீங்க நிஜமாவே மாற்றா இருந்தா, நான் வந்தா டாஸ்மார்க்க மூடுவேன். அது சாத்தியம் இல்லைன்றது செகண்டரி. ஆனா அதை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் திணறுவாங்க. ஏன்னா அதை நம்பிதான் அவங்க இருக்காங்க. நான் வந்தா நீட் விலக்கு கொண்டு வருவேன். திமுக போய் சொல்லிட்டாங்க, நான் கொண்டு வரேன். அதை எடுத்த திமுக வலிக்குமா வலிக்காதா? அதை எடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் அதுக்கு நெகட்டிவ் ஓட்டு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்க எப்படியுமே ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்ஸ் தான் கையில் எடுக்கிறீங்க. அப்ப நீட் விலக்கு நான் கொண்டு வருவேங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இலவசங்கள் நான் வந்தேன்னா இருக்காதுங்க. என் மக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அரசு சார்ந்து இருக்கக்கூடாது, சுயமா உழைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நான் பண்ணுவேன். சுயமரியாதையோட என் மக்கள் இருப்பாங்க. அரசு ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா மக்கள் கேட்பாங்க. நீங்க அரசு சார்ந்தே இருக்கீங்கன்னா அப்புறம் அரசு நோக்கி எப்படி கேள்வி கேட்க முடியும்? அப்புறம் அரசியல்வாதி தான் மன்னர் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அதெல்லாம் மாத்துவாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு வலி வரும். ஐயோ, விஜயால நமக்கு பாதிப்பு வருது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப கவனமா திராவிட கட்சிகளுக்கு, குறிப்பா திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்திடக்கூடாது. அப்படியே ரொம்ப கவனமா அவங்களுக்கு பாதிப்பே ஏற்படாத வகையில அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே நீங்களும் சொல்றீங்க. அப்ப ஒரு வகையில நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, மாற்றெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு இந்த கட்சிகள் தான் நல்லது,
இந்த கட்சிகளோடய நீங்க இருங்க. மாற்றுனா இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கணும். டாஸ்மாக்லாம் கை வைங்களேன், என்ன கஷ்டம் உங்களுக்கு? அதுல இலவசங்கள்ல கை வைங்க. நீட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா கதறி இருப்பாங்க இன்னைக்கு. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் பேச முடியல. நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாதிரி கதைகள்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வேலை இல்லாம இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் 4000 ரூபாய் கொடுப்பாங்களாம். அப்ப ரைட்டு, வேலைக்கே போனாலும் உட்காந்துருவாங்க. என்னோட அனுபவம் என்னன்னா, நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது எப்பன்னா, படிச்சு முடிச்சோடனே நம்மளாம் ஜாலியாக தானே இருப்போம். கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதே எப்பன்னா, அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷரை நான் ஃபீல் பண்ணணும். ஐயையோ நாளைக்கு சிக்கல், நமக்கு கையில் காசு இல்லை, ரூம் ரெண்ட் பே பண்ண முடியாது, சிக்கல் ஆகுதேன்ற அந்த ப்ரெஷர் வரும்போதுதான் அந்த அழுத்தம் நம்மளை முன்னோக்கி தள்ளும், ஓட வைக்கும். ஆமாம், அப்போ தான் நம்ம மைண்ட் ட்ரிகர் ஆகும். ரைட், பேப்பர் எடுப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், ஏதோ பண்ண ஆரம்பிப்போம். ஃபேமஸான ஒரு நாவல் இருக்கு, ஹவு த ஸ்டீல் வாஸ் டெம்பர்ட் அப்படின்ற ஒரு நாவல் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். நான் காலேஜ் படிக்கும்போது தான் அதை படித்தேன். நிக்கோலை ஓஸ்டவெஸ்கின்னு ஒருத்தர் எழுதினார். அந்த டைட்டிலே ரொம்ப அருமையாக இருக்கும், ஹவு த ஸ்டீல் வாஸ் டெம்பர்ட். ஸோ இப்போ ஒரு 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 கத்தி நீங்கள் பண்ணின்னு வச்சுப்போம், அதை முதல் சூடாக்கணும், சூடாக்கி டம்முன்னு அதை அடிக்கணும், அடித்து அதை பாலிஷ் பண்ணி எடுத்து மோல்ட் பண்ணி ஒரு ஷார்ப்பான ஒரு நைஃபாக ஆக்கணும். ஸோ ஒரு கத்தியை நல்லா ஷார்ப்பாக எஃபெக்டிவான ஒரு நைஃபாக மாற்றணும்னா அதுக்கு நிறைய அடி வாங்கணும். அதை நீங்கள் சூட்டில் கொண்டு போய் இறக்கணும். இந்த கஷ்டத்தெல்லாம் பட்டால் தான் அந்த கத்தி நாளைக்கு வந்து ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக வரும். ஸோ அதான் ஹவு த ஸ்டீல் வாஸ் டெம்பர்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த ரைட்டரோட லைஃப் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவருக்கு சின்ன வயசுலேயே கண் பார்வை போயிடும். அவருக்கு உடம்புமே முக்கால்வாசி ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அந்த மோசமான நிலையில தான் அந்த புக் எழுதுவார். ரஷ்யன் ரெவல்யூஷன் காலகட்டத்து புக் ரைட்டர் அவர். ஸோ அவர் வந்து கம்யூனிசம் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளரும் கூட. ஸோ அந்த மாதிரி மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பொட்டன்ஷியல், எல்லா திறமையும் வெளியே கொண்டு வரணும்னா இயற்கையாக அவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் அனுமதிக்கணும். இப்போ எனக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவான பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஐயோ என் பையன் கஷ்டப்பட்டுறவே கூடாது, மாதம் நான் அவனுக்கு 20,000 ரூபா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொடுத்து அவன் வேலையே பார்க்க மாட்டான். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த இயற்கையாக அவன் மேலே அந்த விழ வேண்டிய அழுத்தத்தை நீங்கள் அனுமதிக்கணும். அதை அனுமதிக்கும் போது தான் ரைட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நரம்பெல்லாம் அப்போ தான் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஃபுல்லாக ஃபோக்கஸ் அப்போ தான் வரும். அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா வேலையெல்லாம் 4,000 ரூபா கொடுப்பாங்களாம். அவனுக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கு என்ன, ஏன் வேலை இல்லை? ஸ்கில் இல்லையா? குவாலிட்டியான எஜுகேஷன் இல்லையா? இங்கே நிறுவனங்கள் இல்லையா? அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் நான் உனக்கு 4,000 ரூபா கொடுக்குறேன்னா அதை பண்ணாதீங்க. இந்த 4,000 ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அவனுக்கு நீங்கள் 4,000 ரூபா கொடுப்பீங்க, அவன்கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஆனால் அவனுக்கு ஏற்படுத்தி தர வேண்டிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி தர மாட்டீங்க. அவனுக்கு கட்டித்தர வேண்டிய ஃபேக்ட்ரிஸை, அவனுக்கு கட்டித்தர வேண்டிய கம்பெனிஸை, கொண்டு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அப்புறம் அவனு என்ன ஆவான்? நாளைக்கு உங்களை சார்ந்தே இருப்பான். விஜய் சார் நமக்கு நல்லா பண்ணிட்டாரு, சூப்பர் அப்படின்ற மாதிரி அவனும் இருப்பான். அது நமக்கு தேவை கிடையாது. இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் அதை தான் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறேன், இந்த எலெக்ஷன் டைம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இலவசங்கள்லாம் நிறைய பேர். இந்த ஒரு 4.5 வருஷமா ஒன்றும் பெருசாக இலவசங்களை ஆதரிச்சுலாம் பேசலாம், கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. இப்போ ஆனால் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இலவசங்கள்லாம் கரெக்டாக ஆச்சு பூச்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. இவங்க பார்த்தோன்னா அப்படியே திமுக அதிமுகவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கரெக்ட், நீங்கள் செய்கிறது எல்லாமே கரெக்ட், நாங்களும் அதை தான் பண்ணுவோம். அவங்களை சேலஞ்ச் பண்ணக்கூடிய எந்த வேலையும் டிவிக்கே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எதுவும் பண்ணல. அதுவும் திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையுமே பண்ணல. பொலிட்டிக்கலாகவும் பண்ணல, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணல, சோசியலாகவும் பண்ணல. அப்புறம் நீங்க என்ன மாற்று? இவங்க பண்ற வேலை எல்லாமே அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய வேலைகள் தான். திமுகவை நிஜமாவே நீங்க டச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் தான் கையில் எடுக்கணும். இதெல்லாம் கையில் எடுத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆட்டம் வரும். கரெக்டா ஐடியாலஜிக்கலா பார்த்தோம்னா பெரியாரை டச் பண்ணல, திராவிடத்தை டச் பண்ணல. ஏன் அந்த இடத்துல சாஃப்டா போறீங்க? இல்ல திராவிடம் தமிழ் தேசியம், அது ஆக்சுவலா தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்துற வேலை. திராவிட ஆதரவாளர் தான் சொல்லுவாங்க, தமிழுக்கும் திராவிடத்துக்கும் ஒன்று வித்தியாசம் கிடையாதுங்க, ரெண்டுமே ஒண்ணுதாங்க. அதுதான் இவரும் சொல்றாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டும் ஒரே கட்சிக்குள்ள இருக்கலாம். அதுக்கு அர்த்தம் என்ன? ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று முரணானது இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப அவர் பண்ற வேலை என்ன? திமுகவை காப்பாத்துறாரு, தமிழ் தேசியத்தை காலி பண்றாரு. அந்த இடத்துல உன்னோட தேவையே இல்லடா, ஏற்கனவே இருக்கு திராவிடம் அப்படின்றாரு. இங்கேயும் வந்து பாருங்க, இங்க சேலஞ்ச் பண்றதை விட்டுக்கிட்டு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அவன் பண்றதை நான் அப்படியே பண்ணுவேன், அப்ப அவன் பண்றது கரெக்ட் தான், அப்ப நீங்க அவனுக்கு தான் ஓட் போடு அப்படின்றாரு அவர். ஸோ இவங்க ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, திராவிட கட்சிகள் இந்த 60 வருஷமா ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த கல்ச்சரை இவர் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கல்ச்சரை நீங்க வந்து அப்போஸ் பண்ணணும்.
ஸோ அதனால ஜஸ்ட் இவங்க பண்ற வேலை எல்லாமே பார்த்தோம்னா மேம்போக்கா ஸ்டாலின் சார் திமுக, நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறது. அதுவும் இஷ்யூ பேஸ்டா கிடையாது. இஷ்யூ பேஸ்டா நீங்க திமுக அப்போஸ் பண்ணீங்கன்னா திமுக டேமேஜ் ஏற்படும். நீட்டை கையில் எடுக்கலாம். இப்போ வந்து சொல்றேன், இப்போ நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம்ல, மாசம் மாசம் நான் இபி பில் எடுப்பேங்க, ரீடிங் எடுப்பேங்க, ஒவ்வொரு மாசம் நீங்க பே பண்ணா போதுங்க. இந்த வாக்குறுதி நீ ஏன் கொடுக்கல? இது மக்களுக்கு தேவையான வாக்குறுதி, அது நியாயமான ஒரு வாக்குறுதியாகவும் இருக்கும். திமுகனால செய்ய முடியாத ஒரு விஷயமும் கூட. அதை ஏன் ஆதவர்ஜனால இவர் விஜயால ஏன் அதை பண்ண முடியல? ஸோ அப்போ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கீங்க. நம்ம பண்ற விஷயங்கள் எதுவுமே திமுகவை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. திமுகவை நான் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பேன். எப்படி எதிர்ப்பேன்? ஸ்டாலின் சார், திமுக இந்த வகையில தான் எதிர்ப்பேன். ஆனா இஷ்யூ பேஸா நான் திமுக டச் பண்ணா அது திமுக டேமேஜ் ஏற்படுத்திடும். அது நான் பண்ணக்கூடாது. ஆனா மேம்போக்கா நான் ஏன் எதிர்க்கிறேன்? அப்ப அதிமுக எனக்கு ஓட்டு போடுவோம். ரைட், இவர் ஏதோ திமுக எதிர்த்துட்டு இருக்காரு போல, நம்ம ஆளுங்க ஒன்றும் பேச எதிர்த்த மாதிரி தெரியல, இவருக்கு ஓட்டு போடுவோம். இது என்ன அரசியல் இது? ஆனா இவர் சொல்றாரு திமுகவும் அதிமுகன்னு சொல்ல, இன்னும் சிலர் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்றாங்க, எல்லாம் ஒரே மாதிரியான கட்சிகள் தான், இதுல இருந்து நம்ம தான் மாற்றா இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் இருக்கும். 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க? புதுசாக வேற எங்கேயாவது ஒரு கட்சிக்கு நம்ம ஓட் போடணும்னு யோசிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒன்று தான், எனக்கு நான் தான் மாற்றுன்றீங்க. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை நீங்கள் வாங்குறீங்க. யூஸ்வலாக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வந்து எதிர்கட்சிக்கு போகும், அதிமுகவுக்கு போகும். ஆனால் அந்த இடத்துல விஜய் மாதிரியான ஒரு ஆள் வராருன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் உடையும், அங்கே போகாமல் ஸ்டாப் ஆகிடும். கமல் அந்த வேலையை தான் பண்ணாரு. பிரசாந்த் கிஷோர் பீகார்ல இருந்த வேலையை பார்த்தாரு. புதுசா ஒருத்தர் வந்து மாற்று அது இதுலாம் பேசுறாருன்னா யங்ஸ்டர்ஸா இருக்கலாம், அதிருப்தியாளர்களா இருக்கலாம், அவங்க எல்லாம் ஷிஃப்ட் ஆவாங்க. அந்த ஓட்ஸ் எதிர்கட்சிக்கு போகாம இங்க வந்து சேர்ந்துடும். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வந்து அடிவாங்க. யார் அதிருப்தியாளர்களா இருப்பாங்க? 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி யாரு அதிருப்தியாளர்களா இருப்பாங்க? யங்ஸ்டர்ஸ் அதிருப்தியாளர்களா இருப்பாங்க. அப்புறம் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கடுப்புல இருப்பாங்க. இவங்க எல்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை வந்து கையில் தூக்குறதுக்கான வேலை தான், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அதிமுகவுக்கு சிக்கலே இதுதான். ஒன்று, அதிமுகவோட கோர் ஓட்ஸை உடைக்கிறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து கிரவுண்டில் இருக்காங்க. சின்ன சின்ன பிளேயர்ஸாக இருக்கலாம். ராமதாஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், இவர் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள், இப்படி ஏகப்பட்ட சிறிய சிறிய குரூப்ஸ் வந்து அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க கை வைக்கிறாங்க. இன்னொரு சைடில் ஆன்டி இன்கம்பன்சியை உடைக்கிறதுக்கும் அதே மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறதுக்கும் பார்த்தோன்னா இன்னொரு சைடில் விஜய் இருக்காரு. ஸோ இப்படி எல்லா சைட்லையும் பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக ஆட்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நார்மலான சிச்சுவேஷனில் அதிமுக ஸ்வீப் பண்ணணும் இந்த எலெக்ஷன். 2006 பண்ணியிருக்கணும். டிவிக்கே வரலாம். ஆமாம், நார்மலான சூழலில் அதிமுகவோட எலெக்ஷன் அது. ஆனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் விஜய் வந்து மாற்றலாம் சாத்தியமே இல்லைங்கன்னு சொல்றாரு. அவங்க இப்போ இவரோட மறைமுகமான பொருள் என்னன்னா, என்டிகேலாம் ஏதோ பேசுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் மாற்று இல்லைங்க, மாற்றலாம் ஒன்றும் தேவையில்லை, திமுக பண்றது கரெக்ட், கட்சி பிரச்சனை அவ்வளோதான். ஆமாம். இப்போ நீங்க அவரோட ப்ராமிசஸ்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? திமுக செய்யறதெல்லாம் கரெக்ட் தான், அதனால தான் நானும் அதே தான் பண்றேன். அப்போ அதோட பொருள் என்ன? அப்போ இலவசத்துக்கு எதிராக பேசுறது, டாஸ்மார்க்கு எதிராக பேசுறது, இதெல்லாம் தவறுன்னு தான் அர்த்தம். இப்போ அதெல்லாம் பண்ணாதீங்க, திமுகக்கே ஓட் போடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான். அதிமுகன்ற பேரை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா, அதனால நீங்க திமுகவுக்கு மாற்ற அதிமுகவுக்கு போட தேவையில்லை. அப்படி மாற்று வேணும்னா என்கிட்ட போடுங்க, நான் அந்த ஓட்டை உடச்சிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இது ஒரு பக்கம் டிவிகேவுடைய வருகை வந்து அதிமுகவுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தேமுதிகவுடைய வருகை வந்து டிஎம்கேக்கு பிரச்சனையா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா புழக்கலும் அதிகமாகி இளைஞர்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை தாண்டி ஸ்டாலின் ஆட்சியில் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மேடையில் அவர் வச்சுக்கிட்டு பேசுறாங்க. ஸோ இது பெரிய பேக்ஃபயர் ஆகுது. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. முதல்ல அந்த கட்சிக்கு 10 சீட் கொடுத்தது ஆச்சரியமா இருக்கு. அந்த கட்சிக்கு ஓட்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் 10 சீட் கொடுக்குறீங்க. நார்மலா 10 சீட் கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கையிலேயே சீட்ஸ் இல்லை, ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் மற்ற கட்சிகளெல்லாம் கோவப்படுத்தி அவங்க கிட்டலாம் நீங்க ஓப்பனா இல்லாம உண்மையை மறைச்சு 10 சீட் நீங்க தேமுதிக கொடுக்குறீங்க. அப்புறம் எம்டிஎம்கேவுக்கு சீட்ஸை கம்மி பண்றீங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்ஸை கம்மி பண்றீங்க, விடுதலை சிறுத்தைகளை அதிருப்திப்படுத்துறீங்க. இவ்வளவும் பண்ணி நீங்க டிஎம்டிகேவை குஷிப்படுத்துறீங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு டிஎம்டிகேவை குஷிப்படுத்தணும் நமக்கு தெரியல. அது போக டிஎம்டிகே ஏற்படுத்தக்கூடிய டேமேஜையும் நீங்க பொறுத்துட்டு இருக்கீங்க.
அவங்க ஒரே கம்யூனிட்டிக்கு 6 சீட் கொடுக்குறாங்க, 10ல் 6 ஒரே கம்யூனிட்டி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு டேமேஜ். ஏன்னா நீங்க சமூக நீதி, பெண்ணியம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி உங்க மேல அந்த பார்வை இருக்கு, நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பார்ட்டியா தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது உங்களோட நீங்க பேசுற பேச்சு எல்லாத்தையும் உடைக்குது இல்ல, அந்த கட்சிக்கு நீங்க 10 சீட் நீங்க கொடுக்குறீங்க. இப்ப செகண்ட் லெவல் ஆஃப் டேமேஜ், அண்ணன் ஸ்டாலின் அவங்களோட ஆட்சியை பொறுத்தளவில் பெண்களுக்கு எதிராக நிறைய வன்முறை சம்பவங்கள் நடக்குது. அதே மாதிரி ட்ரக்ஸோட புழக்கம் இருக்கு. அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. அதை தாண்டி என்ன, இந்த வஞ்ச புகழ்ச்சி சொல்லுவாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் என்ன, வேற என்ன, அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஒருவேளை கேர்லெஸ்ஸா சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கேர்லெஸ்ஸா சொல்றாங்க அப்படின்னா அது புரியல. ஆனா 5 வருஷமா நிறைய கட்சிகள் திமுகவை டிராவல் பண்ணியிருக்காங்க. திமுகவை கோவப்படுத்தக்கூடாது அப்படின்றத ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. இவங்க ஸ்டாலினை மேடையில் வச்சுக்கிட்டே இந்த விஷயத்தை பேசும்பொழுது ஸோ இடிக்குது இல்லை அது. அவங்க வந்து என்னன்னா திமுகவோட தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க டிராவல் பண்றாங்க. ஸோ அவங்க திமுக எதிர்த்தே பழகினவங்க. ஸோ பழக்க தோஷமா கூட இருக்கலாம். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க திமுக எதிர்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள்லாம் ரொம்ப கடுமையாக திமுகவை அப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு மேபி பழைய பழக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் அதான் இப்போ கேர்லெஸ்ஸாக பேசியிருக்க வாய்ப்பு இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா ஸ்டேஜில் பேசுகிறாங்க, கிளியர் கட்டாக அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது பெண்களுக்கான இந்த கூட்டம்னு சொல்கிறாங்க. அங்கே பேசுறது அந்த இஷ்யூவை கையிலும் எடுக்கிறாங்க. தெரில என்ன லாஜிக்கில் எடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் டேமேஜ் திமுகவுக்கு தான். பொதுவாக எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ண மாட்டாங்க, பிரச்சனையே இருந்தாலும் பேச மாட்டாங்க. ஏன் கம்யூனிஸ்டுகள்லாம் ஏன் பேசாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதான் இந்த உண்மை. பேசினா நமக்கு பாதிப்பு ஏற்படும் தெரியுது. ஆனால் இதில் நியூஸ் என்னன்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்து இந்த கட்சி உள்ள இருக்கு, அதை ஃபுல்லாக திமுக டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு சீட்ஸை கொடுத்து உள்ள கொண்டு வராங்க. மற்ற கட்சிகளெல்லாம் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உள்ள கொண்டு வருவேன். அது போக உள்ள வந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பண்ற வேலைகள் எல்லாமே திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துது. அதையும் திமுக பொறுத்துக்கிட்டே இருக்காங்க. அது என்ன, இந்த கட்சிக்கிட்ட அப்படிக்கு என்ன பெரிய சூப்பர் பவர் இருக்குன்னு நமக்கு புரியல. அந்த கட்சிக்கு ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? விசிகேக்குலாம் இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குமா என்ன, கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்குமா என்ன, ஏன் அந்த கட்சிக்கு இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா நமக்கு தெரியல. இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம ரீசெண்டாக பேசியிருந்தோம், ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தையே வரமாட்டாரு, தள்ளி தள்ளி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு வராரு, ஒரு 3 இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ அந்த மேடையில் வந்து ஸ்டாலின் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ ஸ்டாலின் அவர்களை தவிர்த்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ண போறாரா அல்லது எப்படி நடக்க போகுது அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். ஸோ எப்படி பார்க்குறீங்க, டக்குன்னு வந்துட்டாரு. அதை இப்போ நம்மளே சொன்னோம், எலெக்ஷன் நெருங்கும் போது மேபி ஒரு தடவை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. ஆனால் லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாரு. ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் பெரிய வேல்யூ கிடையாது. ராகுல் காங்கிரஸுக்கும் பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுது தமிழ்நாடு. ஆமாம். ஸோ பாஜக எதிர்ப்பெல்லாம் ராகுல் காந்தி பேசினாருன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது தமிழ்நாட்டில். ராகுல் காந்திக்கு பாசிட்டிவான ஒரு இமேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம பாண்டிச்சேரிக்கு கொடுக்குறீங்க, கேரளா கொடுக்குறீங்க, மற்ற எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கொடுக்குறீங்க, அஸ்ஸாமுக்கு கொடுக்குறீங்க. அப்போ கண்டிப்பாக ஏதோ சிக்கல் இருக்கு. அந்த அலையன்ஸுக்குள்ள ஒரு விதமான அந்த டென்ஷன் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல பிரச்சனை வெடிக்கல. அது காரணம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, திமுக ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி அந்த அலையன்ஸ்ல கூடிய பார்ட்டிஸ்லாம் ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. எப்பவும் ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு சூழல் இருந்தா எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துப்பாங்க. சரி, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம், டாலரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நமக்கு எதிர்காலம் கிளியராக இல்லை அப்படின்ற சூழல் ஏற்படும் போது தான் தகராறு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஒளி தெரியுது. அதனால எதிர்காலத்தை நம்பி எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஒரு சிக்கல் என்னன்னா, நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக தேவைக்கு மேலே அதிகமாக நாட்களை வண்டியில் ஏற்றிருக்கீங்க. உங்கள் கட்சிக்குள்ளேயும் நிறைய வெளியாட்களை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. தேவையை மீறி கட்சிகளை அலையன்ஸ்குள்ளேயும் கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ 10 பேரை குஷிப்படுத்துறது ஈஸி, ஆனால் தேவையை மீறி 15 பேரை சந்தோஷப்படுத்துறது கஷ்டம். அந்த வேலையை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. நீங்கள் ஆளும் கட்சியாக இருந்தீங்கன்னா ஆளும் கட்சி ஆட்களை குஷிப்படுத்த முடியும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆட்களையும் சேர்த்து குஷிப்படுத்த முடியுமா என்ன? நீ அங்க இருக்கவங்களையும் தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். அப்ப பெரிய கூட்டம் இப்ப உங்ககிட்ட இருக்காங்க, எல்லாத்தையும் நீங்க சந்தோஷப்படுத்தணும். அப்ப உங்களுக்கு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் வரக்கூடிய நாட்கள்ல இருக்க போறாங்க. கட்சிக்காரங்களுக்கும் சரி கூட்டணிகளுக்கும் சரி போட்டி அதிகமா இருக்கும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேக்க எப்படி டிவைட் பண்றதுன்றதுல நிறைய பிரச்சனைகள் மோதல்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால இது
ஒரு பெரிய முரண்கள் நிறைந்த ஒரு கூட்டணியை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க, எலெக்ஷன்ல ஜெயிச்சே தீரணுன்றதுக்காக. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக தான் ஒரு முரண்களின் மூட்டையாக ஒரு கூட்டணி வந்து செட் பண்ணியிருக்காங்க, நாங்க வந்து ரொம்ப நேச்சுரல் அலைன்ஸா இருக்கும் அப்படின்றாங்க. திருமாவர்கள் சொல்றாரு பொலிட்டிக்கலா நேச்சுரல் அலைன்ஸ் தாங்க. பொலிட்டிக்கலா இப்ப அதிமுகவுக்கு சிக்கல் என்னன்னா, டீலிமிட்டேஷன் எடுக்கும்போது அதிமுகவுக்கு பேச முடியாது, நீட் எடுக்கும்போது அதிமுகவுக்கு பேச முடியாது, நிறைய இஷ்யூஸ் அதிமுக பேச முடியாது. ஆனா காங்கிரஸ் மத்தியில ஆட்சியில இருந்தா திமுக கூட்டணியில இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சங்கடம் ஏற்படும். அது எப்ப வரும்னா, இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி பவர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப பிரச்சனை வரும். இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி வீக்கா இருக்காங்க, அதனால ஒண்ணு காங்கிரஸ் பார்ட்டியை தமிழ் மக்கள் பெரிய எதிரியா பார்க்கல, ரெண்டாவது காங்கிரஸ் பார்ட்டி டேமேஜ் ஏற்படுத்த பவர்லயும் இல்ல. பவர்ல இருக்காங்கன்னா 5 வருஷத்துல அவங்க டேமேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை பண்ற இடத்துல அவங்க இல்ல. ஆனா இன்னைக்கு பாஜக பவர்ல இருக்காங்க, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் திமுக கையில் எடுக்கிறாங்க, அது அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துது. திமுகவுக்கு இந்த லோடு கிடையாது. ஸோ பொலிட்டிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய முரண்கள் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இந்த முரண்கள் இருக்கு, பொலிட்டிக்கலா நான் சொல்றேன், பட் பெரிய முரண்கள் இல்லை. ஆனா இது இப்ப நான் சொல்றது வந்து பொலிட்டிக்கல் முரண்றதை தாண்டி அரசியல் ஐடியாலஜி இதெல்லாம் ஓகேங்க. ஆனா அதை தாண்டி அரசியல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் என்ன விருப்பம் இருக்கும், அதிகாரம் வேணும் தானே. அப்ப அதிகாரத்தை பகிர வேண்டிய இடமும் அடுத்த வரும்ல. அதிகாரம்ன்ற அந்த கேக்க நாளைக்கு வெட்டுவீங்களா நீங்க, அப்போ உனக்கு பெரிய பீஸ் எனக்கு சின்ன பீஸ்ன்ற சண்டை வருமே. இப்ப குடும்ப அரசியல் இருக்கு, குடும்பம் பெருசாச்சுன்னா அந்த பிரச்சனை வரும்ல. குடும்பம் சின்னதா இருக்கும் போது ஓகே, உனக்கு ஒரு பீஸ் எனக்கு ஒரு பீஸ் அவனுக்கு ஒரு பீஸ்னு பிரிச்சுப்பீங்க. ஆனா பெருசாச்சுன்னா பிரிக்கிறதுல நிறைய பிரச்சனை வரும். ஃபேமிலியில ப்ராப்பர்ட்டி பிரிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்லாம் வருது, அந்த மாதிரி தானே. ஸோ இப்போ நீங்க ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்திருக்கீங்க, தோத்துறவே கூடாது, தோக்குறதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது, கண்டிப்பா ஜெயிச்சே திரும்ப ஒரு பெரிய அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே ரைட்டு, தேவையை மீறி நிறைய பேர் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க, சூப்பர், ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய ப்ராமிஸ் பண்ணி தான் உள்ள கூட்டு வந்திருப்பீங்க. சம்பந்தமே இல்லாத இந்த கட்சிக்குள்ள வரவே மாட்டாங்கன்னு நினைச்ச நிறைய பேர் உள்ள கூட்டு வந்திருக்கீங்க. அப்ப அவங்களுக்குலாம் ஹெவியா ப்ராமிஸ் பண்ணி தான் உள்ள கூட்டு வந்திருப்பீங்க. அப்ப நீங்க அவங்களுக்குலாம் டெலிவர் பண்ண வேண்டியிருக்கும். நாளைக்கு கூட்டணி உடஞ்சிருன்றீங்க எலெக்ஷன் பிறகு. உடையிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா நிறைய இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டில எனக்கு என்னமோ இருப்பாங்கன்னு தோணல. அதுக்கப்புறம் ஓகே, அவங்க பண்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க திமுகவை நெருக்கி பிடிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களாம் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஃபியூச்சர்ல 29 வரைக்கும் தாங்குவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.